அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல உங்களுக்கு ரொம்பவும் பிரியமான ஒருத்தரோட ஜனாசா வாசல தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு தாயா, மனைவியா, இல்ல ஒரு மகளா, அந்த ஜனாசாவை பாக்குற ஒரு பெண்ணோட மனசு அப்போ என்ன பாடுபடும்? அந்த கடைசி பயணத்துல கூட பங்கெடுக்க முடியாம, அவங்களோட துக்கத்தை முழுசா வெளிப்படுத்த முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சழும் அவங்களோட வலியை நாம என்னைக்காவது முழுசா உணர்ந்திருக்கோமா? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இதுதான். நீங்க அனுப்பின ஆதாரங்கள் எல்லாமே நம்ம சமூகத்துல பல வருஷமா அமைதியா நிலவி வர்ற ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது. ஜனாசா தொழுகையில பெண்களோட பங்களிப்பு. இது வெறும் ஒரு சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த ஒரு ஆன்மீக உரிமை சம்பந்தப்பட்டது. இதுல பலருக்கு தெளிவான பார்வை இருக்கு. ஆனா இன்னும் சிலருக்கு இது நம்ம வழக்கம் இல்லையே, பெண்கள் கலந்துக்கலாமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. வாங்க இஸ்லாமிய ஆதாரங்களோட வெளிச்சத்துல இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வலைக்கும் சலாம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஜனாசா தொழுகைங்கிறது வெறும் கடமை இல்ல. அது பிரிஞ்சு போற ஒரு ஆன்மாவுக்காக நம்ம செய்யற ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. அந்த துவாவோட உச்சபட்ச வார்த்தைகள் என்ன? அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு. இறைவா, இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளை தன் உதிரத்துல உருவான மகனுக்காக ஒரு தாய் கேட்கும்போது அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? தன் வாழ்க்கையோட ஆதாரமா இருந்த கணவனுக்காக ஒரு மனைவி கேட்கும்போது அந்த துவாவோட சக்தி எப்படி இருக்கும்? இந்த உரையாடல்ல இருந்து அவங்கள விலக்கி வைக்கிறது, அவங்களோட அந்த ஆன்மீக பிணைப்பை அறுக்கிறது மாதிரி தானே? நிச்சயமா. சரி, இந்த உரையாடல நாம ஒரு வரலாற்று சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அனுப்பின ஆதாரங்கள்ல இது ரொம்ப வலிமையா நிக்குது. அதாவது பாரம்பரியம் வழக்கம் இல்லைன்னு சொல்ற வாதங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? நம்ம அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. கண்டிப்பா. சஃபத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மாபெரும் நபித்தோழர் வஃபாத் ஆகிடுறாங்க. அவங்களோட ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. அப்போ இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த ஜனாசாவை பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வாங்க, நானும் தொழுகை நடத்தணும்னு ஒரு கட்டளை இடுறாங்க. கட்டளை இடுறாங்க. ஆமா, இது அங்க இருந்த சிலருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்திருக்கு. ஒருவேளை அது அப்போ அந்த அளவுக்கு வழக்கத்துல இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க முகம் சுளிச்சதை பார்த்ததும் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட குரல் கொஞ்சம் கோவமாவே ஒலிக்குது. அவங்க சொல்றாங்க, மக்கள் எவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஹைல் இப்னு பிலா ரதியல்லாஹு அன்ஹு என்பவருக்காக பள்ளிவாசலோட நடுப்பகுதியில தான் தொழுகை நடத்தினாங்கன்னு. இது நிஜமாவே ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னோட சொந்த விருப்பத்தை சொல்லல, எனக்கு தொழணும்னு ஆசையா இருக்குன்னு அவங்க கேட்கல. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு செயலை, ஒரு சுன்னாப மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இது ஒரு தனிப்பட்ட விருப்பம் இல்ல, இதுதான் இஸ்லாம் காட்டின வழிமுறைங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க ஒரு பொதுவான தவற சரி செய்யறாங்க. இது நபி வழி, நீங்க ஏன் அதை மறந்தீங்கன்னு கேக்குறாங்க. இது இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த உரிமையோட ஒரு பிரகடனம். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறதால கிடைக்கிற நன்மையை பத்தி நம்ம பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு. ஒரு கீராத் நன்மை? ஆமா. நபித்தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கீராத்னா என்ன? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெரிய மலையளவு நன்மைன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய மலையளவு நன்மை. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மலையளவு நன்மை கிடைக்கிற ஒரு மாபெரும் வணக்கத்திலிருந்து நம்ம தாய்மார்களையும் சகோதரிகளையும் மகள்களையும் மனைவிகளையும் அவங்களோட வாழ்நாள் முழுதும் கிடைக்க விடாம தடுக்கிறது, அது எவ்வளவு பெரிய இழப்பு. குர்ஆன்ல சூரா அல் அஹ்ஸாபோட 35வது வசனம் முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான மகத்தான நற்கூலி இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நன்மையில மட்டும் எப்படி ஒரு பாகுபாடு வர முடியும்? இதுதான் நிதர்சனம். இந்த இழப்போட விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம சமூகத்துல பெரும்பாலான பெண்களுக்கு ஜனாசா தொழுகை எப்படி தொழணும்னு கூட தெரியாத ஒரு அவல நிலைதான் இருக்கு. தன் தந்தைக்காகவோ தாய்க்காகவோ கணவனுக்காகவோ ஏன் தன் மகனுக்காகவோ தொழுகை மூலமா துவா செய்யற ஒரு அடிப்படை ஆன்மீக உரிமை கூட அவங்களுக்கு மறுக்கப்படுது. இல்லனா அவங்களுக்கு அதை பத்தின அறிவே இல்லாம போயிடுது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்த சம்பவத்தை பார்த்தோம். ஆனா நான் இப்ப கொஞ்சம் நேர்மாறான ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். ஒருவேளை அந்த காலத்துல இது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பிற்காலத்துல சமூக சூழல் கருதி ஃபித்னா போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இது தடுக்கப்பட்டிருக்கலாமா?
ஏன்னா பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்ததா சில ஹதீஸ்களை மேற்கோள் காட்டுறாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி. ஆமா, உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வதிலிருந்து நாங்கள் தடுக்கப்பட்டோம். ஆனால் அது எங்களுக்கு கடுமையாக வலியுறுத்தப்படவில்லை. இதுதான் அந்த ஹதீஸ். இங்க ரெண்டு விஷயங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்னு தடுக்கப்பட்டோம், இன்னொன்னு ஆனா அது கடுமையா வலியுறுத்தப்படல. ஓகே, அப்போ இது ஒரு முழுமையான தடை இல்லையா? ஹராம்னு சொல்ற அளவுக்கு கடுமையான தடை கிடையாதா? இஸ்லாமிய அறிஞர்கள் இதை அப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க. இது தஹ்ரீம் என்ற கடுமையான தடை இல்ல, மாறாக கராஹா, அதாவது விரும்பத்தகாத செயல்ங்கிற அளவுல தான் இருக்கு. சரி. அதாவது பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கஸ்தலம் வரைக்கும் போறது அவ்வளவு உகந்ததில்ல, ஆனா அது ஹராம் கிடையாது. இதுல இன்னொரு நுணுக்கமான விஷயம். என்னது? இந்த ஹதீஸ் பேசுறது ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வத பத்தி, ஜனாசா தொழுகையில பங்கெடுப்பத பத்தி இல்ல. ஓ, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, பெரிய வித்தியாசம் இருக்கு. ஜனாசா தொழுகை பள்ளிவாசல்லையோ அல்லது ஒரு திறந்த வழியிலயோ நடக்கும். அதை பின்தொடர்ந்து அடக்கஸ்தலம் வரைக்கும் போறது வேற விஷயம். இது ரொம்ப தெளிவான விளக்கம். அப்போ தொழுகையில கலந்துக்கிறத எந்த ஹதீஸும் நேரடியா தடுக்கல. சரி, இந்த ஹதீஸ்களை எல்லாம் வச்சு இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள், அதாவது ஃபுகஹாக்கள், என்ன முடிவுக்கு வந்தாங்க? ஏன்னா பல நூற்றாண்டுகளா அவங்கதான் இந்த சட்டங்களை வகுத்து தராங்க. குறிப்பா ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி மாதிரி பெரிய மத்ஹப்கள் என்ன சொல்லுது? மத்ஹப்னா இஸ்லாமிய சட்டவியல் சிந்தனை பழிகள். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க குறிப்பிட்ட ஹனஃபி, ஷாஃபி, ஹன்பலி ஆகிய 3 பிரதான மத்ஹப்களோட பெரும்பான்மையான அறிஞர்கள், அதாவது ஜும்ஹூர், பெண்கள் ஜனாசா தொழுவதை அனுமதிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, இது ஏதோ ஒரு சிலரோட கருத்து இல்ல, இஸ்லாமிய சட்டவியலோட மிகப்பெரிய இமாம்களோட நிலைப்பாடுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இலங்கையில நம்மள பெரும்பான்மையானவங்க பின்பற்ற ஷாஃபி மத்ஹபோட மிக முக்கியமான அறிஞரான இமாம் நவவி ரஹிமஹுல்லா, அவங்க தன்னோட அல் மஜ்மூ என்ற புகழ்பெற்ற நூல்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஆண்களைப் போலவே பெண்களும் ஜனாசா தொழுகை தொழுவது முஸ்தஹப். முஸ்தஹப், அதாவது விரும்பத்தக்கது, செய்தால் நன்மை உண்டு. இது ஒரு தெளிவான, சந்தேகத்துக்கே இடமில்லாத வழிகாட்டல். அப்போ இவ்வளவு தெரிவான வழிகாட்டல் இருக்கும்போது நம்ம சமூகத்துல ஏன் இந்த தயக்கம்? பொதுவா சொல்லப்படுற காரணம், பெண்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சத்தமா அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, அது கூடாது என்பதுதான். இந்த வாதத்தை எப்படி பார்க்கிறது? இந்த வாதம் ஒரு விதத்துல அக்கறையில இருந்து வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது இஸ்லாத்தோட அடிப்படைகளை சரியா புரிஞ்சுக்காததால வருது. முதல்ல இஸ்லாம் துக்கத்தை வெளிப்படுத்துறத தடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னோட மகன் இப்ராஹிம் இருந்தப்போ அழுதாங்க. கண்ணீர் விடுறது இயல்பு. இஸ்லாம் தடுக்கிறது என்னன்னா, அறியாமை காலத்துல இருந்தது போல கன்னத்துல அரைஞ்சுக்கிறது, ஆடைகளை கிழிச்சுக்கிறது, அல்லாஹோட தீர்ப்பை ஏத்துக்காம சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கிறது. இதத்தான் இஸ்லாம் கண்டிக்குது. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும் இல்லையே? கண்டிப்பா. அப்போ ஒரு சிலர் அப்படி நடந்துக்கலாங்கிற ஒரு சாத்தியக்கூறுக்காக ஒட்டுமொத்தமா எல்லா பெண்களுக்கும் இந்த உரிமையை மறுக்கிறது சரியில்லை. அது ஒரு தவறான அணுகுமுறை. நிச்சயமா. தன் பிள்ளைய பெற்ற தாயை விட, தன் வாழ்வை பகிர்ந்த மனைவியை விட, தோள் கொடுத்து வளர்த்த தந்தையை இழந்த மகளை விட வேறு யார் அந்த ஜனாசாவுக்காக உண்மையா அழ முடியும்? அந்த அழுகை அல்லாஹ்வின் அர்ஷையை உழுக்கக்கூடியது. அது வெறும் உணர்ச்சி வசப்படுதல் இல்ல, அது பிரார்த்தனையோட ஆழமான வடிவம். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையிலிருந்தே ஆதாரம் இருக்கு. அவங்க ஒரு கபருக்கு பக்கத்துல ஒரு பெண் அழுதுட்டு இருந்ததை பாக்குறாங்க. ஆமா. அப்போ அவங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கோ, பொறுமையா இரு அறிவுரை சொல்றாங்களே தவிர, நீ ஏன் இங்க வந்த, இங்கிருந்து போன்னு சொல்லல. தெளிவா காட்டுது. கரெக்ட். ரொம்ப சரியான புள்ளி. அந்த பெண்ணுக்கு அறிவுரை தான் சொல்றாங்களே தவிர அவங்க அங்க இருக்கிறதே கேள்விக்குள்ளாக்கல. வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறதா அவங்க துக்கத்தை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. அந்த துக்கம் தாங்கள் பிரியமானவங்களுக்கு கடைசி மரியாதை செய்ய முடியலையேன்ற கையறு நிலையா மாறி வாழ்நாள் முழுதும் அவங்கள வருத்தலாம். சரி, அப்போ நம்ம கலாச்சாரத்தையும் மதிச்சு ஃபித்னா மாதிரி பிரச்சனைகளையும் தவிர்த்து இந்த இஸ்லாமிய உரிமையை பெண்கள் பெறறதுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வு ஏதாவது இருக்கா? இருக்கு. உங்க ஆதாரங்கள்லே ஒரு ரொம்ப அழகான தீர்வு முன்வைக்கப்படுது. அதுதான் ஜனாசாவா ஆண்கள் பள்ளிவாசலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி வீடுகள்லயே பெண்களை வச்சு ஒரு ஜனாசா தொழுகையை நடத்துறது. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு தாய் தன் மகனுக்காக இமாமா நிக்கிறாங்க. ஒரு மகள் தன் தந்தைக்காக கையேந்தி துவா செய்றாங்க. ஒரு சகோதரி தன் சகோதரனுக்காக, ஒரு மனைவி தன் கணவனுக்காக தொழுகையில நிக்கிறாங்க. குடும்பத்து பெண்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த மையத்துக்காக அல்லாஹ் கிட்ட மன்றாடுறாங்க.
இது கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. சொல்லுங்க. நம்ம வீடுகள்ல துக்கம் குழப்பம் நிறைஞ்ச அந்த நேரத்துல தனியா ஒரு தொழுகையை ஏற்பாடு செய்யறது சில பெரியவங்களுக்கு ஒரு பிதத் மாதிரி, அதாவது ஒரு புதிய அனாச்சாரமா தெரியாதா? இது நம்ம பழக்கத்துல இல்லாததுன்னு சொல்லி எதிர்ப்பு வராதா? அந்த சமூக அழுத்தத்தை ஒரு குடும்பம் எப்படி சமாளிக்கும்? அருமையான கேள்வி. இதுதான் யதார்த்தம். ஆனா பிதத்னா என்ன? மார்க்கத்துல இல்லாத ஒன்ற புதிதாக உருவாக்குறது. ஆனா ஜனாசா தொழுக மார்க்கத்துல உள்ள ஒரு வணக்கம். அத பெண்கள் தொழுவதும் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதை எங்க தொழுறோம் என்பதுதான் கேள்வி. சரி. பள்ளிவாசல்ல தான் தொழணும்னு கட்டாயம் இல்ல. எந்த சுத்தமான இடத்துலயும் தொழலாம். நபி தோழர்கள் காலத்திலயும் இது மாதிரி நடைமுறைகள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு. இது புதுசா எதையும் உருவாக்கல. மாறாக இஸ்லாம் கொடுத்த ஒரு உரிமைய சமூக சூழலுக்கு ஏத்த மாதிரி நிறைவேற்ற ஒரு வழியத்தான் தேடுறோம். இதுல எந்த அனாச்சாரமும் இல்ல. இத நாம பொறுமையா அன்பா ஆதாரங்களோட எடுத்து சொன்னா நிச்சயம் பெரியவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இது ஒரு அற்புதமான தீர்வு. இது சுன்னாவுக்கு இசைவானது, நம்ம கலாச்சாரத்துக்கு மதிப்பளிப்பது, எல்லாத்துக்கும் மேல பெண்களோட உடைந்த இதயங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் ஆன்மீக நிறைவையும் கொடுக்கும். அந்த பெண்களோட பிரார்த்தனைகள் கண்ணீரோட கலந்து அல்லாஹ் கிட்ட நேரடியா போய் சேரும். எந்த சமூக சலசலப்புக்கும் இடம் அளிக்காம இஸ்லாம் கொடுத்த ஒரு மகத்தான உரிமைய நாம நிறைவேற்ற முடியும். ஆமா, இதன் மூலமா அவங்க தங்களோட அன்புக்குரியவங்களுக்கு கடைசி கடமையை செஞ்சோங்கிற ஒரு மனநிறைவோட இருப்பாங்க. அந்த ஒரு உணர்வு அவங்க துக்கத்திலிருந்து மீண்டு வரதுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். இறுதியா இது ஒரு வேண்டுகோள். அன்பான வாப்பாமார்களே, கணவன்மார்களே, மகன்களே, சமூக தலைவர்களே, உங்களுக்காக இந்த உரையாடலை கேட்கிற உங்ககிட்ட ஒரு உருக்கமான வேண்டுகோள். உங்க வீட்டு பெண்களோட அந்த ஆன்மீக உரிமைய மதியுங்க. அவங்களோட பிரார்த்தனைகளும் கண்ணீரும் அந்த ஜனாசாவோட பயணிக்கட்டும். இனி வர்ற காலங்கள்ல எந்த ஒரு பெண்ணும் தன் தந்தையின், தாயின், கணவனின், சகோதரனின், சகோதரியின், மகளின் அல்லது மகனின் ஜனாசாவை பார்த்து வீட்டுக்குள்ள மௌனமா அழும் நிலை வரக்கூடாது. இந்த உரையாடலோட முடிவுல உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த மாற்றம் எங்கிருந்தோ ஒரு சமூக தலைவர்கிட்ட இருந்து வரணும்னு நாம காத்திருக்க தேவையில்லை. இந்த ஆன்மீக நீதியை நிலைநாட்டுறதுக்கான முதல் அடி உங்க வீட்டிலிருந்து, உங்க குடும்பத்திலிருந்து, உங்க கிராமத்திலிருந்து தொடங்கினா எப்படி இருக்கும்? உங்க பிரியமானவங்களுக்கு அந்த இறுதி மரியாதையை செய்யற வாய்ப்பை உங்க வீட்டு பெண்களுக்கு வழங்குறதுல நீங்க முதல் நபரா இருக்கலாமே. எங்கள் இறைவா, எங்களுக்கு எங்கள் ஒளியை நீ பூரணப்படுத்தி வைப்பாயாக. எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக. நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன்.